நம் குருதேவா வாசியோகத்தில் விடாமுயற்சி என்றால் நம் ஈஸ்வரி அம்மாதான். இந்த முயற்சியையும் குருதேவா மீது இருக்கும் நம்பிக்கையும் எப்பொழுதும் கைவிடாதீர்கள் அம்மா. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எங்கள் குருமார்களை யாரை வேணாலும் கேளுங்கள். குருதேவா வாசியோகம் பற்றி சில வார்த்தைகள். வந்திருக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். மதுரையில் இப்போ தான் சித்திரை திருவிழா முடிஞ்சது. அப்படியே மீனாட்சி சொக்கர் மாதிரியே பார்க்குறேன். இப்போ இங்கே நடந்த மாலை மாற்றினது கூட அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். நம்ம வாயா சிவன் அம்மன் அப்படிலாம் சொல்கிறத காட்டிலும் இங்கே உள்ளே வந்ததே நான் கோயில் மாதிரி தான் அப்போ இருந்து ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்குது. திருவண்ணாமலை பார்க்கணுன்றதை காட்டிலும் இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அந்த மாதிரி ஒரு ஆத்ம வணக்கம் சொல்கிறத விட ஆத்ம நன்றிகள் கோடி குருதேவா. இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் நான். என்னோட பயணம் ஸ்டார்ட் ஆனது வந்து சோபனா மேமால தான். நான் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் வந்து அப்போ மட்டும்தான் எனக்கு அவங்கள தெரியும். நேரில் கூட பார்த்ததில்ல. அவங்களோட ஒரே ஒரு நாள் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி யோகா இது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து உடனே நோ என்னன்னு கூட கேட்கல, ஓகேன்னு சொன்னேன். அந்த தருணம் தான் என்னமோ தெரில, அப்படியே அப்போ இருந்தே ஒரு யூட்டர்ன் மாறிடுச்சு. அப்புறம் குருதேவா பேசுவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அப்பையும் இன்னொரு மேம் சொன்னாங்கல்ல, எப்படி ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்டே நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்னு. நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்மளுக்கு தான் உலகத்தில் இருக்க பிரச்சனை இருக்குது, நிறைய கர்மாவோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே எவ்வளோ பேர் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பணத்தால் மனத்தால். ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன், நம்ம தவத்தில் உட்கார்றது மட்டும்தான் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்துட்டேன். அவங்க சொன்ன மாதிரி விடாமுயற்சியில் திரும்ப திரும்ப அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது 2 நாளைக்கு ஒரு தடவையாவது பண்ணுறேன். இதை நான் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் மேம். நீங்கள் இன்னைக்கு கொடுத்த பேரை காப்பாற்றிடுவேன். விடாமுயற்சியை வந்து கண்டிப்பாக பண்ணிடுவேன். இப்போ பேசுகிறது கூட நான் பேசிடுவேனான்னு நினச்சேன். அப்புறம் பூர்வ மத்தியிலேருந்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசுங்கன்னு சொன்னீங்களா, அதனால் கண்டிப்பாக பேசிட்டு. எனக்கு இங்கே இருக்க எல்லாரையும் வந்து நான் புதுசாக பார்க்குற மாதிரியே இல்லை. எனக்கு வீடியோவில் பார்த்ததோ ஒரு வித்தியாசமே இல்லை. ரொம்ப க்ளோஸாக எல்லாரோடையும் ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன். இன்னொன்று, நான் மதுரையிலேருந்து நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அதை விட என்னென்னா எல்லாத்துலேயும் மதுரையை டச் பண்ணவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆவாங்க. நான் அங்கே நீங்கள் சொன்ன விஷயத்த ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இதை கண்டிப்பாக நம்ம அங்கே செயல்படுத்தணுன்றது என்னோட விருப்பம் குருஜி. கண்டிப்பாக பண்ணணும். நிறைய பேருக்கு இதை உதவி பண்ணணுன்றது ஒவ்வொருத்தருக்கும் பிறப்பின் நோக்கம் தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் வந்து இந்த நீங்கள் கொடுத்துருக்க நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்வேன் குருஜி. ஆத்மா வணக்கம். நன்றிகள் கோடி. நன்றி.